அந்த நபர் கடும் கோபக்காரர். சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் ரொம்ப அதிகமாகவே கோவப்படுவார். கோபம் வந்துச்சுன்னா அவர் என்ன செய்கிறார் ஏது செய்கிறாருன்னு அவருக்கே தெரியாது. கண்மூடித்தனமாக செயல்பட ஆரம்பிச்சிருவார். அவருக்கு ஒரு அழகான மர வீடு கட்டி பார்க்கணும் அப்படின்னு ஆசை. சரி, வீடு கட்டுறதான் கட்டுறோம், ஒரு மரத்து மேலேயே கட்டுவோம்னு ஒரு நல்ல மரமாக பார்த்து தேர்ந்தெடுத்து அந்த மரத்து மேலே வீடு அழகாக கட்டியிருக்காரு. ஒரு 10-15 நாள் ரொம்ப கடுமையாக உழைச்சி வீடு கட்டி முடிச்சிருக்காரு. அது முடிக்க போகிற டயத்தில் ஒரு புறா ஒன்று அங்கேருந்து பறந்து போயிருக்கு. அங்கே மேலே இருந்த ஆணியை தள்ளி விட்டுருச்சு. அந்த ஆணி கீழே விழுந்து அந்த தரையில் சின்னதாக ஒரு சேதத்தை ஏற்படுத்திடுச்சு. இவருக்கு பயங்கரமாக கோவம் வந்து கீழே இறங்கி அந்த புறாவை துரத்திட்டு ஓடி இருக்காரு. அந்த புறா எங்கெங்கேயோ போயிருக்கு, இவரும் துரத்திட்டு போயிட்டே இருந்திருக்காரு. ஒரு ஸ்டேஜில் அந்த புறா ஒரு கிளையில் இருக்கிற அதோட வீட்டில் அது கூட்டுக்குள்ளே போய் உட்காந்துருக்கு. என் வீட்டை சேதப்படுத்திட்டு இங்கே வந்து உட்காந்துருக்கேன் அப்படின்னு அந்த மரத்தையே அவர் வெட்டி சாய்ச்சிட்டாரு. அந்த கூடு கீழே விழுந்து உடஞ்சிருச்சு. அதே நேரத்தில் இவரோட வீடு கீழே விழுந்து நொறுங்கி போச்சு. ஏன்னா அதே மரத்தில் தான் இவரும் மேலே வீடு கட்டியிருந்தார். இவர் வீடு இருக்கிறது கூட இவருக்கு தெரியலை. ஏன்னா அந்தளவுக்கு ஆத்திரம் கண்ணை மறைச்சிருச்சு. அவருக்கு மிகப்பெரிய விளைவையும் அவருக்கு ஏற்படுத்திடுச்சு. ஆத்திரக்காரனுக்கு புத்தி மட்டும்னு சொல்லுவாங்க. கோபம் கொண்டால் குணத்தை இழப்பாய்னு சொல்லுவாங்க. அதீத கோபம் அழிவை தரும்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி கண்மூடித்தனமான கோபம் கவலையை மட்டுமே உண்டாக்கும். நியாயமான விஷயத்துக்காக கோபப்படுறதுல தப்பே கிடையாது. ஆனால் அந்த கோபத்தை வெளிப்படுத்தும் விதத்தில் ஒரு கட்டுப்பாடு இருக்கணும். தரம் தாழ்ந்த வார்த்தைகளை எப்பயுமே பயன்படுத்திடக்கூடாது. குறிப்பாக பெரியவங்க கிட்ட மரியாதை இல்லாமல் பேசிடவே கூடாது. அதனால் எக்காரணத்தை கொண்டும் கோபம் வரும்போது நிதானத்தை இழந்து விட வேண்டாம்.